எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் டு சிம்ப்ளிஃபை யுவர் லைஃப் மினிமல் தியரி ஆஃப் ஜாப்பனீஸ். சிம்ப்ளிஃபிகேஷனா இருக்கலாம், சிம்ப்ளிஃபை ஆஃப் யுவர் லைஃபா இருக்கலாம், இல்ல சிம்பிளா வாழ்ற மெத்தட்ஸா இருக்கலாம். இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப் வந்து சிம்பிளா வச்சுக்கிறது மூலியமா நம்ம வந்து ஒரு டவுன் டு எர்த் பெர்சனா மாற முடியும். நம்ம ஒரு சிம்பிளான பெர்சனா மாற முடியும். ரொம்ப ஹம்பிளா நம்மள மாத்திக்கிட்டு நம்ம லைஃப்ப வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு டைமென்ஷன் மட்டும் தான் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது மினிமலிஸ்ட்டா இருக்கலாம். மினிமமா நீங்க பொருட்கள யூஸ் பண்றதா இருக்கலாம். இல்ல ஒரு மினிமல் தாட்ஸா இருக்கலாம். எல்லாமே நம்மளுக்கு என்ன தெரியப்படுத்தும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஓகே நம்மள வந்து ஒரு டவுன் டூ எர்த்தான ஒரு பெர்சனாவும், ரொம்ப நார்மலா காமா இருக்கிற ஒரு பெர்சனா மாத்துறதுக்கான ஒரு டைமென்ஷன் மட்டும் தான் தோணும். ஆனா, சிம்ப்ளிஃபிகேஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கான்செப்ட்டா இருக்கலாம், இல்ல மினிமல் தியரி ஆஃப் ஜாப்பனீஸா இருக்கலாம். ஜாப்பனீஸ் சொல்லப்பட்ட இந்த மினிமம் தியரியா இருக்கலாம். இது எல்லாமே லைஃப் உடைய வேற ஒரு டைமென்ஷனையுமே நம்மளுக்கு காட்டும். ஓ! இதெல்லாம் பண்ணா இந்த லெவல்ல லைஃப் மாறுமா? இந்த மாதிரியான டைமென்ஷனும் இதுல இருக்கா? அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தான் இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம லைஃப்மே வந்து ஒரு காயின் மாரி தான். காயினுக்கு எப்படி வந்து 2 சைடு இருக்கோ, ஹெட் அண்ட் டெய்ல் இருக்கோ, அதே மாரி நம்ம லைஃப்மே வந்து 2 சைடு இருந்துட்டு இருக்கும். வாட் வி நீட், வாட் வி வாண்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். வாட் வி நீட் அப்படின்னு சொல்லப்படுற சைடுல வந்து நம்மளுடைய தேவைகள்லாம் இருந்துட்டு இருக்கும். வாட் வி வாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற சைடுல வந்து நமக்கு வேணுன்ற விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருக்கும். இது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய தேவைகள்லாம் எதுவா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே காமனான பொதுவான தேவைகள் வந்து உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை. நம்மள சுத்தி இருக்கிற சுத்தி கொஞ்சம் 4 பேராவது இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 பேராவது நம்ம கிட்ட வந்து ஒரு நல்ல அன்போட இருக்கணும்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம எதிர்பார்ப்போம். இதுதான் நம்மளுடைய முக்கியமான தேவையா இருக்கும். ஆனா நம்மளுடைய நீட தாண்டி வாட் வி வாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற சைடுல என்ன இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பெரிய ஒரு பங்களாவா இருக்கலாம். நெறைய மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கலாம். எக்கச்சக்கமான பொருட்கள வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணமா இருக்கலாம். நம்மள சுத்தி ஒரு கூட்டமே இருக்கணும். நம்மள வந்து பெரிய ஆளா காமிச்சுக்கிறதுக்கு, நம்மள வந்து ஒரு வெற்றியாளரா காமிச்சுக்கிறதுக்கு, நம்ம வந்து யார் கூடயாவது போட்டி போட்டு ஜெயிக்கணும்னு சொல்லப்படுற, இது எல்லாமே வாட் வி வாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கேட்டகரியில போக ஆரம்பிச்சுரும். அப்ப லைஃப்ன்னு சொல்லப்படுற இந்த விஷயத்துக்கு டபுள் சைடுல இருக்கிற இந்த 2 இடத்துல வந்து, நம்ம எத அதிகமா சூஸ் பண்றோமோ, அத பேஸ் பண்ணி தான் நம்ம லைஃப் வந்து ஸ்மூத்தா போதா, இல்ல வந்து அன்சாட்டிஸ்ஃபைடான லைஃபா மாறப்போதா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருந்துட்டு இருக்கு. அததான் ஜாப்பனீஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இந்த வாட் வி நீட் அதாவது உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை ஒரு சுத்தி ஒரு 2, 3 பேரா நம்மள நல்லா பாத்துக்கிற மாரி, நம்மளும் நல்லா பாத்துக்கிற மாரியான நபர்கள் இருந்தா போதும்னு சொல்லப்படுற எண்ணம் இருந்தாலே, நம்ம லைஃப் வந்து அடுத்த கட்டத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா போகும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் எங்களோட மினிமல் கான்செப்ட். ஆனா அத தாண்டி நம்ம இந்த சைடு இன்னும் நெறைய பேர் வேணும், நெறைய விஷயங்கள வாங்கி வச்சுன்னு சொல்லப்படுற தாட்டோட ஓட ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாரி பாத்தீங்கன்னா, நிச்சயமா நம்ம வந்து ஒரு பிரஷரைஸ்டான சிச்சுவேஷன்ல மாத்தி விட்டுடும் இந்த ஒரு எண்ணம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப என்னப்பா சொல்ற நம்ம வந்து சாப்பாடு கிடைச்சா போதும், போட்டு நல்ல ட்ரெஸ் கிடைச்சா போதும், இருக்க ஒரு இடம் கிடைச்சா போதும், நம்ம அப்படியே வாழ்ந்துடலாமா அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, இது போதும்ன்ற எண்ணத்தோட நம்ம உழைக்கணும். இது போதுன்ற எண்ணத்தோட நம்மளோட வேலைகள செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் வந்து ஜாப்பனீஸோட ஒரு பிரின்சிபலா இருந்துட்டு இருக்கு. இதுதான் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ் மொழியில வந்து ஒரு பழமொழி சொல்லியிருப்பாங்க. "போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அப்ப "போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து" அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான கான்செப்ட்டே என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற பொருட்கள் போதும், உங்ககிட்ட இருக்கிற இந்த பீப்பிள் போதும், உங்ககிட்ட இருக்கிற இந்த விஷயம் போதும்ன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்க ஆரம்பிக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்கள நோக்கி அதிகமான விஷயங்கள் வரும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் ஒரு ட்ரிக்கா பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயம், இந்த சிம்ப்ளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துல வந்து இத்தன டைமென்ஷன்ஸ் இருக்கா? இவ்வளவு ஒரு பெனிஃபிட் இருக்கா? அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ஆச்சரியமா வீடியோட எண்ட்ல நம்ம கண்டிப்பா பார்ப்போம்னு சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஜாப்பனீஸ பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு டெர்ம் வச்சிருக்காங்க. அப்படின்னு சொல்லப்படுற டெர்ம். இந்த டெர்ம வந்து அவ்வளவு ஈஸியா டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுக்கான மீனிங் என்ன நமக்கு தெரிய வரும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எம்ப்டினெஸ் அப்படின்ற மாரி சொல்றாங்க. எம்ப்டியா இருக்கணும். எம்ப்டியான ஸ்பேஸ் இருக்கணும். மைண்ட்லயும் எம்ப்டியா இருக்கணும். நம்மள சுத்தி இருக்கிற பிளேஸும் வந்து கொஞ்சம் எம்ப்டியா நம்ம மெயின்டெயின் பண்ணணும். அப்படின்ற மாரியான ஒரு விஷயம் தான் இந்த அப்படின்னு சொல்லப்படுற டெர்முக்கான மீனிங். அப்போ ஜாப்பனீஸ் வந்து இந்த எம்ப்டி ஸ்பேஸ வந்து ரொம்ப ஒரு புனிதமாவும், ரொம்ப நீடடாவும் நினைக்கும்போது, வெஸ்டர்ன் கல்ச்சர் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த எம்ப்டி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு பேடான ஒரு விஷயம். நம்ம எம்ப்டியா இருக்கக்கூடாது. நம்ம ஸ்பேஸ் எம்ப்டியா இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நிரப்பி வச்சிருக்கணும். நம்ம மைண்ட் எம்ப்டியா இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம வாழ முடியும்னு சொல்லப்படுற இந்த தாட்ல இருப்பாங்க. ஆனா 1000 வருஷத்துக்கும் மேற்பட்ட பீப்பிள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பீப்பிளா இருக்கலாம். அதுக்கப்புறமா வாழ்ந்துட்டு இருக்க இப்ப வரைக்கும் இருக்கிற பீப்பிளா இருக்கலாம். ஜாப்பனீஸ பொறுத்தவரைக்கும் இந்த எம்ப்டினெஸ், இந்த பிளாங்க்கா இருக்கிற இந்த ஸ்பேஸ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நெனச்சுட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம கார்டன எம்ப்டியா வச்சுக்கிறதா இருக்கலாம். இப்ப நம்ம டெர்ரஸ்ல வந்து ஒரு சின்ன பூச்செடிகள்லாம் வச்சிருப்போம். அங்க வந்து ஒரு சின்ன எம்ப்டி ஸ்பேஸ் இருந்தா, அங்க நம்ம அந்த இடத்துல நின்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? அதே மாரி வந்து நம்ம வந்து ரொம்ப அதிகமான பீப்பிள் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணாம, கொஞ்சம் தனிமையா ஒரு கப் டீயோட நம்ம தனிமையா இருந்தாலே, மைண்ட் எம்ப்டியா வச்சாலே, நெறைய மேஜிக் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றது தான் வந்து, இந்த அப்படின்னு சொல்லப்பட்ட கான்செப்ட்டா வந்து ஜாப்பனீஸ் பின்பற்றிட்டு இருக்காங்க. இத ஃபாலோ பண்ணி, அந்த எம்ப்டினெஸ் வந்து அவங்களே கிரியேட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் வந்து லைஃப் உடைய ஒரு சிம்பிள்னஸ் அப்படின்ற மாரி அவங்க சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையுமே தாண்டி ஜப்பான்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு டீ கடை ஓனர்.
ஒரு டீ கடை ஷாப் வச்சுட்டு இருக்க ஓனர் ஜென் நுரிக்கியோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்சன் இருக்காரு. இந்த ஜென் நுரிக்கியோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த பர்சன் என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆடம்பரமான டீ ஸ்டால் ஒரு ஆடம்பரமா எக்கச்சக்கமான டிசைன்லாம் போட்டு வேற லெவலில் மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு டீ ஷாப் நடத்திட்டு இருக்க அந்த டைம்ல நம்ம எதுக்கு இவ்வளோ தூரம் எக்ஸ்போஷரா வச்சு பண்ணிட்டு இருக்கோம், இவ்வளோ தூரம் மார்க்கெட்டிங் பண்ணி இத்தனை ஒரு டிசைன்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ரொம்ப காமா எம்டி ஸ்பேஸை கிரியேட் பண்றாரு. ரொம்ப ரொம்ப வந்து ஆடம்பரமா இல்ல டிசைன்லாம் இல்லாம ஒரு நார்மலா டீ ஷாப்பா மாத்துறாரு. அப்படி மாத்தும்போது என்ன நடக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலியான இடம். உட்கார்றதுக்கு மட்டும் சேர்ஸ் இருக்கு. அந்த டீ குடிக்கிற கப் கூட க்ளே பாட்ன்னு சொல்ற மாரி இந்த களிமண்ல செஞ்ச அந்த ஒரு கப்ல தான் வந்து டீ குடுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயமே நெறைய பேர் ஈர்க்க ஆரம்பிச்சு, நெறைய பேர் வந்து அந்த இடத்துல வந்து டீ சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கே தெரியாம அந்த இடத்துல உட்காந்து டீ சாப்பிடும்போது, அந்த ஜென் நுரிக்கியோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த பெர்சனுடைய இந்த டீ ஷாப்ல டீ சாப்பிடும்போது, அவங்களுக்கே தெரியாம ஒரு பீஸ்ஃபுல்னஸ், ஒரு அமைதி, ஒரு நிதானம் அவங்க மனசுக்குள்ள ஏற்படுறத பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அவர்கிட்ட கேட்கறாங்க, "இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு? திடீர்னு எதுக்கு இவ்வளோ சிம்பிளா ஒரு ஷாப் வச்சு, இந்த மாரி நீங்க பிசினஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க? ஆனா இது கொஞ்சம் நல்லா இருக்கு." எல்லாத்தையுமே தாண்டி இந்த கப்பு உடைஞ்சு போச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவரு தூக்கி போட மாட்றாரு. அத வந்து பிரேக் ஆன கப்ப சரி பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விடாமுயற்சி அஜித் சார் நடிச்ச விடாமுயற்சி படத்துல கூட ஒரு டயலாக் ஒண்ணு வரும். நம்ம வந்து நம்ம ஜெனரேஷன்ல இருக்கும்போது நம்ம ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னா தூக்கி போட மாட்டோம். ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஒரு ரேடியோ கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஒரு சைக்கிள் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த காலத்துல இருக்க ஜெனரேஷன் தூக்கி போட்டுடுறாங்க அப்படின்ற மாரி டயலாக் சொல்லுவாங்க. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற பொருள், அதோடைய யூசேஜ நம்ம ப்ராப்பரா எடுத்துக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது கெட்டு போகுது, பழுதடையுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரிப்பேர் பண்ணி சரி செய்யலாம். திருப்பி ஒட்ட வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுற கான்செப்ட்டா இருக்கலாம். எல்லாத்தையுமே தாண்டி அந்த பொருள ஃபுல்லா யூசேஜ் பண்ணணும்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயமா இருக்கலாம். இன்னும் அதுக்கு வந்து உயிர் இருக்கு. இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லப்படுற இந்த தாட்ட தான் வந்து வாபி, ஷாபி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டெர்ம்ல வந்து மென்ஷன் பண்றாரு. இந்த டீ ஷாப் ஓனர் வந்து வாபி, ஷாபி அப்படின்னு சொல்லப்படுற இந்த டெர்ம யூஸ் பண்ணி, இதுக்காக தான் நான் அத பண்றேன். நான் வந்து யூஸ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். எல்லாத்தையுமே வந்து கரெக்ட்டா வச்சு பண்ணணும்னு எனக்கு ஆசை கிடையாது. ஏன்னா நம்ம எப்ப எல்லாத்தையுமே கரெக்ட்டா பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ, அப்பதான் வந்து எல்லாமே தப்பா போக ஆரம்பிக்கும். தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத வரி நம்ம மைண்டுக்குள்ள இருக்கும். நம்ம நெனைச்சுட்டு இருக்கோம், நம்ம வந்து வெளியில இருக்கிற பொருட்களுக்கும், நம்ம இன்டர்னலா நமக்கு நடக்கிற தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ்க்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ, நம்ம சுற்றுப்புற சூழல் எப்படி இருக்கோ, அத பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு இருக்கு. அதுக்காக தான் நான் அதெல்லாம் செஞ்சுகிட்டு இருக்கேன். இப்ப நம்ம எல்லாத்தையுமே வந்து பிரசன்டபிளா இருக்க நினைக்கிறோம். நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணணும். மத்தவங்க கண்ணுக்கு அழகா தெரியணும். நம்ம பண்ற எல்லாமே மத்தவங்க வந்து பாராட்டணும். நம்ம எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பரா பண்ணணும்னு சொல்லப்படுற இந்த எண்ணம் தான் நமக்கு வரிய குடுக்குது. அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு என்ன என்கிட்ட இருக்கோ அத நான் பண்ணேன். ஒரு காஃபி ஷாப் வந்து நார்மலைஸ் ஆக்குனேன். உடைஞ்சு போன கப்ப கூட ஒட்ட வச்சு யூஸ் பண்றதுனால, அந்த ஒட்ட வச்ச கப்ப நான் பார்த்து நான் டீ சாப்பிடும்போது, அது உடைஞ்சு போன அந்த மெமோரீஸ்லாம் என் மைண்ட்ல வந்து வந்துட்டு போகும். அப்ப அது வந்து எனக்கு வந்து ஒரு காம்னஸ குடுக்குது. எனக்கு லேர்னிங்க குடுக்குது அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். அதே தான் நம்ம லைஃப்ல நடக்கிற தாட்ஸா இருக்கலாம், ஃபீலிங்ஸா இருக்கலாம். சில நேரங்கள்ல சில மனிதர் நம்மள உடைப்பாங்க. சில நேரங்கள்ல சில மனிதர்கள் வந்து நம்மள தூக்கி போடவும் செய்வாங்க. ஆனா நம்ப வந்து அத ப்ராப்பரா எடுத்துக்கிட்டு, அந்த மனிதர்கள் மேல அத காட்டாம, அந்த உடைஞ்சு போன உறவ நெனச்சு நம்ம ஃபீல் பண்ணாம, நம்ம லைஃப் அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தாட்ல நம்ம போக ஆரம்பிச்சோம்னா, நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லப்படுற இந்த ஒரு கான்செப்டும் நம்மளோட என்விரான்மென்ட் மூலியமா நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயத்த உணர்த்துறது தான் வாபி ஷாபி அப்படின்னு சொல்லப்படுற இந்த கான்செப்ட். இது வந்து ஒரு சிம்பிளிசிட்டியான ஒரு கான்செப்ட் அப்படின்ற மாரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே ஜப்பான்ல வந்து இன்னொரு ஒரு பெர்சன், அதாவது வந்து இவங்க வந்து ஒரு கேர்லா இருக்காங்க. இவங்க சொல்ற ஒரு கான்செப்ட் வந்து டான்ஷாரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கான்செப்ட்ட சொல்றாங்க. யமஷிதா ஹைட்கோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த கேர்ள் சொல்ற இந்த கான்செப்ட்ல என்ன தெரிய வருது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீடடா இல்லாத பொருட்கள வந்து நீங்க வந்து ஏத்துக்காதீங்க. நெறைய பேர் உங்களுக்கு நெறைய கிஃப்ட்ஸ் குடுக்கலாம். நெறைய விஷயங்கள வந்து இந்த பொருள யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு யார் என்ன குடுத்தாலும், அது உங்களுக்கு தேவையா இருந்தா மட்டும் ஏத்துக்கோங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதே மாரி உங்ககிட்ட இருக்கிற பொருட்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படாம ரொம்ப அதிகமான நாட்கள் உங்க வீட்ல அடைச்சுட்டு இருந்ததுன்னா, அந்த ஸ்பேஸ் அடைச்சுட்டு இருந்ததுன்னா, அதையும் வந்து தூக்கி போட்டுடுங்க. அது வேண்டாம் உங்களுக்கு. இது வந்து ப்ரீவியஸா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஃபியூச்சர்ல வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லப்படுறதுக்காக, இன்னைக்கு வந்து அத வந்து யூஸ் பண்ணாதீங்க. தேவையில்லாம ரொம்ப நாள் உங்க ஸ்பேஸ் அடைச்சுட்டு இருந்ததுன்னா, அத வந்து தூக்கி வெளிய போட்டுடுங்க. எல்லாத்தையுமே தாண்டி நெறைய பொருட்கள வாங்கிக்கணும். நெறைய பொருட்கள சேர்த்துக்கணும்னு சொல்லப்படுற இந்த ஒரு தாட்ல இருக்காதீங்க அப்படின்னு சொல்லப்படுற கான்செப்ட்ட இந்த யமஷிதா அப்படின்னு சொல்லப்படுற இந்த பெர்சன் வந்து தான்ஷாரி அப்படின்னு சொல்லப்படுற கான்செப்ட் மூலியமா சொல்றாங்க. இந்த தான்ஷாரி அப்படின்னு சொல்லப்படுற இந்த சிம்ப்ளிசிட்டி கான்செப்ட் வந்து நம்ம லைஃப்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாரி இவங்க சொல்றாங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய தாட்ல வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும். இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலுமே கூட, யார் மேலயா நீங்க கோவமா இருக்கலாம். இல்ல யார் மேலயா நீங்க வருத்தமா இருக்கலாம். ஏன் இந்த மாரி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லப்படுற எண்ணம் இருக்கலாம். இல்ல உங்களுக்கே தெரியாம உங்க மனசுல ஒரு சின்ன பொறாம இருக்கலாம். ச்சே இவங்க இப்படி பண்றாங்க நம்மளால இத பண்ண முடியலன்னு சொல்லப்படுற எண்ணம். இதெல்லாம் நம்மளுடைய தேவையில்லாத தாட்ஸ். இதெல்லாம் நம்ம தூக்கி போடணும்னு சொல்லப்படுற இந்த ஒரு கான்செப்ட்ட புரிய வைக்கிறதுக்காக தான், அவுட் சைட் என்விரான்மென்ட்ல தேவையில்லாத விஷயத்த நம்ம எடுத்து வெளியில செலுத்திறணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா நம்ம என்ன நெனச்சுட்டு இருக்கோம்னா, நம்ம தேவையில்லாம
இருக்கிற இந்த பொருட்கள்லாம் நம்மளோட ஸ்பேஸை மட்டும் அடைச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம ஸ்பேஸை மட்டும் அதை அடைச்சிட்டுல நம்மளோட எண்ணத்தையும் பாதிக்குது. அந்த பொருளை பார்க்கும்போது நமக்கு ஏன் இது இங்க இருக்கு? இந்த மாதிரி இந்த பொருளை நம்ம இங்க வச்சிருக்கணும்னு சொல்லப்படுற இந்த தாட் ப்ராசஸ்ல போக ஆரம்பிச்சிருக்கோம். அதே தான் நம்மளோட இன்டர்னல் திங்கிங்லயுமே நாம ஒரு மனிதர் மேல கோவப்படுறோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா டக்குன்னு அதை மறக்க கத்துக்கணும். நம்ம ஒரு பர்சனை பார்த்து ஏதோ ஒரு கட்டத்துல பொறாமப்படலாம். இல்ல வந்து ஏன் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்ல போறேன்னா உங்களுக்கு இருக்கலாம். அதையும் நம்ம மறந்துட்டு அந்த ஸ்பேஸை ஃப்ரீ பண்ணிட்டு நம்ம வேற சில விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்றத உண்மையான விஷயம். இததான் வந்து புத்தா வந்து என்ன சொல்றாரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, புத்தா ஸ்டோரியில ஒரு டைம் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, அவர் மரத்து அடியில உட்காந்து தியானம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு மனிதர் பயங்கரமான கோவத்தை வந்து புத்தருடைய முகத்துல வந்து ஸ்பிளிட் பண்ணிடுறாரு. அவருடைய உமிழ்நீரை துப்பிடுறாரு. அந்த சமயத்துல என்ன சொல்றாரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து, நீ என்ன பெரிய கடவுளா? நீ என்ன பெரிய ஆளா? எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? நீ என்ன இங்க வந்து சிம்பிளா உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரியான ஒரு கோவத்துல வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாரு. உடனே புத்தர் என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து, எதை பத்தியுமே திங்க் பண்ணாம, எதை பத்தியும் யோசிக்காம, அவருடைய ஸ்பிரிட்ட தொடச்சிட்டு, வேற ஏதாவது சொல்லணுமா அப்படின்ற மாதிரி பொறுமையா கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப புத்தர் கூட இருந்த அந்த பர்சன் ஒரு டிசிபிள் இருக்காரு. அவர் வந்து ரொம்ப கோவமாவறாரு. என்னப்பா இவரு இவ்வளவு தூரம் கோவப்பட்டு போறாரு. நம்ம குரு வந்து இவ்வளவு அமைதியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அத வந்து புத்தர் வந்து கண்லயே நோட் பண்ணிடுறாரு. ஆனா பதில் சொல்லல. அதுக்கு அடுத்த நாள் என்ன நடக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ளிட் பண்ணிட்டு போன மனிதர் வந்து நைட்டு படுத்து தூங்க ட்ரை பண்ணியிருக்காரு. அவரால தூங்கவே முடியல. மைண்ட் ஃபுல்லா வந்து புத்தர் முகத்துல வந்து உமிழ்நீரை துப்புனது மட்டும் தான் அவர் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அதே ஓடி, ஓடி, ஓடி நைட் எழுந்து அழ ஆரம்பிச்சுட்டாரு. அவர் என்ன பண்ணாரு? என் பிரச்சனைக்கு ஏன் அவர போய் இது பண்ணிட்டு, அவர் காமா கம்முனு தானே உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் காலையில வேகமா ஓடி வந்து புத்தரோட கால்ல வந்து பாதங்களுக்கு முத்தம் குடுத்தார். முத்தம் குடுக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன மன்னிச்சிடுங்க. என் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்காம நான் உங்க முகத்துல கோவத்துல வந்து உமிழ்நீர் துப்பிட்டேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப புத்தர் அப்பதான் பேச ஆரம்பிக்கிறாரு அவரு டிசிபிள் கிட்ட. பாத்தியா இதே மனுஷன் தான் வந்து நேத்து என்னுடைய முகத்துல வந்து உமிழ்நீரை துப்புனான். இன்னைக்கு அதே மனுஷன் தான் என் பாதத்த வந்து விழுந்துட்டு என்ன குருவாவே ஏத்துக்கிட்டான். இதுக்காக நான் எதுவுமே பண்ணல. நான் அமைதியா தான் இருந்தேன். ஏன்னா, என் மைண்ட்ல நான் எதுவுமே வச்சுக்கல. ஏன்னா, நம்ம மைண்டுக்குள்ள 2 தாட் இருக்கும். 2 திங்கிங் பேட்டர்ன் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சைக்காலஜிக்கல் மெமரின்னு ஒண்ணு இருக்கும். ஃபேக்டரியல் மெமரின்னு ஒண்ணு இருக்கும். புத்தர் வந்து ஃபேக்டரியல் மெமரிய மட்டுமே வச்சு வாழ்ந்த ஒரு மனிதரா இருந்துட்டு இருந்தாரு. சைக்காலஜிக்கல் மெமரிலாம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நேத்து என்ன ஒருத்தன் அசிங்கமா பேசிட்டான், நேத்து என்ன ஒருத்தன் திட்டிட்டான் அப்படின்ற மாரி. அத மைண்ட்லயே வச்சுட்டு இருந்தோம்னா, இன்னைக்கு அந்த பெர்சன பார்க்கும்போது, நேத்து அந்த பெர்சன திட்டின அந்த ஒரு விஷயம் தான் என் மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். ஆனா, நேத்து இருந்த மனிதன் இன்னைக்கு இருக்கிறது கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மனிதன் நாளைக்கு இருக்கிறது கிடையாது. ஒரு நாளும் மனிதர்கள் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கிறதுனால, அந்த ஸ்பாட்ல அந்த மனிதன் எப்படி இருக்கானோ, அதுக்கேத்த மாரி தான் நான் ரியாக்ட் பண்ணுவேன். அதுதான் என்னுடைய ஃபேக்டரியல் மெமரி. அப்படி இருக்கும்போது மட்டும் தான், நான் என்ன நல்லா பார்த்துக்க முடியும்னு சொல்லப்பட்ட இந்த விஷயத்த புத்தர் வந்து அவருடைய டிசிப்ளின்க்கு சொன்னாரு. ஸோ இத தான் வந்து தான் ஷாரின்னு சொல்லப்பட்ட ஜாப்பனீஸ் கான்செப்ட்லயுமே சிம்ப்ளிசிட்டில என்ன சொல்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மைண்ட் உள்ள ப்ரீவியஸா இருக்கிற நேத்து நடந்த விஷயங்கள்லாம் ஓவரா ஹோல்ட் பண்ணி வைக்காம இருக்கிறதுக்காக, வீட்டுக்குள்ள இருக்கிற உங்களுடைய தேவையில்லாத பொருட்கள நீங்க வெளியில தூக்கி போட்டு, உங்க ஸ்பேஸ நீங்க கிளியர் பண்ணீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நல்ல தேவையான பொருட்கள அங்க வைக்கலாம். அதே மாரி தான் மைண்டுக்குள்ள தேவையான நல்ல விஷயங்கள எடுத்து வரணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத கோவங்கள வந்து நீங்க எடுத்து வெளிய போடணும்னு சொல்லப்பட்ட இந்த கான்செப்ட்ட வந்து, இந்த யமஷிதா அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த பெர்சன் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ வந்து இப்போ இந்த எம்ப்டினெஸ்ஸா இருக்கலாம். நம்மான்னு சொல்லப்படுற கான்செப்ட் எம்ப்டினெஸ்ஸா இருக்கலாம். இல்ல வந்து தேவையில்லாத பொருட்கள வந்து கிளீன் பண்ணி ஸ்பேசியஸா வச்சுக்கிறதா இருக்கலாம். இத ஜாப்பனீஸ் வந்து எப்பவுமே பயன்படுத்திட்டே இருப்பாங்க. ஃபர்னிச்சருமே ரொம்ப கம்மியா போட்டிருப்பாங்க. ஒரு ஹால் இருந்ததுன்னா ஃபர்னிச்சர் கம்மியா இருக்கும். ஸ்பேஸ் அதிகமா இருக்கும். இதனால என்ன நடக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்டுக்குள்ள ஒரு காம்னஸ் வருது அப்படின்ற மாரி சொல்றாங்க. நம்மளும் ஒரு டே ஃபுல்லா ஓடிட்டே இருக்கும். நம்ம மைண்டுக்குள்ள 1000 விஷயம் ஓடிட்டே இருக்கு. நெறைய ஷெட்யூல்ஸ் இருக்கு. நெறைய பேர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம வந்து அந்த ஆக்டிவிட்டிக்கு நடுவுல கொஞ்சம் ஸ்பேஸ கிளீன் அப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லப்பட்டது தான் ஜாப்பனீஸ் ஒரு கான்செப்ட்டா இருந்துட்டு இருக்கு. அப்படி ஸ்பேஸ நம்ம கிளியர் அப் பண்றது மூலியமா நெறைய மேஜிக் நடக்குது. நம்மனால திங்க் பண்ண முடியும். நம்மளால வளர முடியும்னு சொல்லப்படுற நம்ம லேர்ன் பண்ணி குரோ ஆகணும். ஒரே விஷயத்த செஞ்சுட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுற இந்த ஒரு தாட்டா இருக்கலாம். இல்ல நம்மளோட கிரியேட்டிவிட்டிய பூஸ்ட் பண்றதா இருக்கலாம். இதெல்லாம் இந்த சிம்ப்ளிசிட்டி மூலியமாவும், எம்ப்டினெஸ் மூலியமாவும் வருது. ஸ்பேஸ் அதிகமா நீங்க கிரியேட் பண்றது மூலியமாவும் வருதுன்னு சொல்லப்படுறது தான், இந்த ஜாப்பனீஸோடைய மினிமல் தியரியா இருந்துட்டு இருக்கு. எல்லாத்தையுமே தாண்டி எண்ட் ஆஃப் த டே வந்து வெளியில உங்க வீட்டு உள்ள இருக்கிற அந்த ஸ்பேஸ் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஃப்ரீயா வச்சிருக்கீங்களோ, உங்க மைண்டும் ஃப்ரீயா ஆகும். மைண்டுக்குள்ளயும் நீங்க ஃப்ரீயான ஒரு ஸ்பேஸ கிரியேட் பண்ண முடியும். உங்களோட ட்ரெஸ்ஸிங்கா இருக்கலாம், மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கலாம். எவ்வளவு தூரம் நீங்க ஃப்ரீயா வச்சிருக்கீங்களோ, அதுக்கேத்த மாரி உங்களுடைய லைஃப்பும் வந்து இன்னும் ஸ்பேஷியஸா ஃப்ரீயா மாறும்னு சொல்லப்படுறது தான் இந்த கான்செப்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ என்னோட வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இந்த ஸ்பேஸ் இந்த ஜாப்பனீஸ் சொல்லப்படுற இந்த ஜாப்பனீஸோட டீ ஷாப் ஓனரா இருக்கிற அந்த தென் ருக்கியோவா இருக்கலாம், இல்ல யமஷிதான்னு சொல்லப்படுற பொண்ணா இருக்கலாம். இவங்க சொன்ன வாபி ஷாபி கான்செப்ட், டான்சாரி கான்செப்ட் இது எல்லாமே எத பத்தி ஃபைனலைஸா பேசுதுன்னா வந்து சிம்பிளிசிட்டிய பத்தியும், எம்ப்டினெஸ்ஸ பத்தியும் தான் பேசிட்டு இருக்கு. நம்ம மைண்டுக்கும், நம்ம அவுட்டர் என்வைரன்மென்ட்டுக்கும் இருக்கிற இது சம்மந்தத்த பத்தி தான் பேசிட்டு இருக்கு. இத ஓஷோ என்ன சொல்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அவர் கிருஷ்ண பகவான வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது
இப்போ கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பர்சனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கன்னிங்கான ஒரு பர்சன், ரொம்ப டேஞ்சரான ஒரு பர்சன். ஒரு வார் கிரவுண்ட்ல இருந்து ஆப்போசிட்ல நிக்கிறவங்க உங்க சொந்தக்காரங்களாவே இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க தப்பான வழியில நிக்கிறாங்க. அவங்கள வந்து கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ரத்தமும் சதையமும் வந்து வேற லெவல்ல வந்து ஒரு டேஞ்சரான ஒரு பெர்சனாவும், அவர் ஜெயிக்கணுன்றதுக்காக தப்பே கூட பண்ணலாம்னு சொல்லப்படுற கன்னிங்கான ஒரு பெர்சனாவும் இருக்கிற ஒரு பெர்சனா குருஷேத்ரா வார்ல தெரிவாரு. அதே கிருஷ்ண பகவான் வந்து இந்த சைடுல பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அப்படியே ஆப்போசிட் போலாரிட்டில வந்து கேர்ல்ஸ் கூட டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. கேர்ல்ஸ் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. கேர்ல்ஸ் வந்து லேக்ல குளிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுடைய சாரீஸ தூக்கிட்டு மரத்து மேல ஏறி விளையாடிட்டு இருப்பாரு. அத கேர்ல்ஸுமே ரசிச்சுட்டு இருப்பாங்க. அத பார்க்கும்போது ஒரு டிவைனான ஒரு ஃபேஸா இருக்கு. பேபி ஃபேஸா இருக்காருன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கிருஷ்ண பகவான் வந்து நல்லவரா? இல்ல மோசமானவரா? அப்படின்ற மாரியான ஒரு தாட் ப்ராசஸ்ல வரும்போது ஓஷோ என்ன சொல்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண பகவான் எம்ப்டியான பெர்சன். ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்டியா வாழ்ந்த மனிதர் கிருஷ்ண பகவான். எம்ப்டினஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் அவர் மைண்ட்ல எப்பயுமே இருக்கும். அவர் எழுந்துக்கிற ஒரு ஒரு பொழுதுலயுமே வந்து அவர எம்ப்டி ஆக்கிக்கிட்டே இருப்பாரு. வார் கிரவுண்ட்ல நின்னு சண்டை போட்டு எதிரிகள அடிக்கும்போது, ஒரு செகண்ட் கூட கேர்ல்ஸ பத்தி அவர் யோசிக்க மாட்டாரு. கேர்ல்ஸ் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது, ஒரே ஒரு செகண்ட் கூட வார பத்தி யோசிக்க மாட்டாரு. அவருடைய பிரசன்ட்ல மட்டுமே இருந்த ஒரு கடவுள். அதுக்கான காரணம் அவரை எம்ப்டியா மாத்திக்கிட்டாரு. இந்த எம்ப்டினஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்க பிரசன்ட்ல இருப்பாங்க. அப்படி பிரசன்ட்ல இருக்கிற மனிதர் அவருடைய ஃபுல் பொட்டன்ஷியல வெளிப்படுத்தி ஆக்ட் பண்ணுவாங்க. அது வந்து வார் கிரவுண்டா இருந்தாலுமே கூட சரி, கேர்ல்ஸ் கூட ரொமான்ஸ் பண்றதா இருந்தாலுமே கூட சரி, அந்த ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா அந்த பிரசன்ட்ல நின்னு நம்ம பொட்டன்ஷியல வெளிப்படுத்தும்போது மட்டும் தான் அது சக்சஸ்ஃபுல்லா மாறும். அப்படி சக்சஸ்ஃபுல்லா மாறணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிம்ப்ளிசிட்டி தான் ஒரே வழி. அதுதான் நம்மள எம்ப்டி ஆக்கும். அது நம்ம வெளிப்புறத்துல இருக்கிற ஸ்பேஸா இருக்கலாம், நம்ம மைண்டா இருக்கலாம். எம்ப்டினஸ் இருந்தா மட்டும் தான் அங்க நல்ல விஷயங்கள் நுழைய இடம் இருக்கு அப்படின்றத உண்மைன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.